Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி நம்ம சேனலில் 90s 80s கிட்ஸோட பாப்கார்ன் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 90s 80ஸில் எங்கடா பாப்கார்ன் வருது அப்படி யோசிக்கிறீங்களா? எங்களோட பாப்கார்ன் வந்து பொரியுருண்டை தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 75 கிராம் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா ½ கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிடலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், ஸோ அதனால் இதை வந்து நல்லா கரைச்சி வடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில். இதை வந்து நல்லா ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப பேன் வச்சு அதில் நம்ம வடித்து வச்ச இந்த வெள்ளை தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு பதம் எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல ரெடியான பாகை வந்து தண்ணியில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தோன்னா கையில் ஒரு ஜாம் மாதிரி இந்த மாதிரி பதத்தில் வரும். கரைஞ்சிரும். சொல்லப்போனால் இது தண்ணியில் இருந்ததுன்னா கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு திரும்ப தண்ணியில் இந்த பாகை வந்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்களா, எடுக்கும் போதே நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, நல்லா ஹார்டாயிருங்க, நல்லா கல் மாதிரி இருக்கும். இதை வந்து கல் பதம்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில் இருந்தாலும் கரையாது. இதை வந்து ஒரு சில்வர் தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி சவுண்டு கேட்கும். அதனால இது வந்து கல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரெடியான பாகில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா சுகர் வந்து சீக்கிரம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க 75 கிராம் பொரியில் இந்த பாகை வந்து சேர்த்திடலாம். உடனே சேர்த்திக்கோங்க. கேப் விட்டிங்கன்னா வந்து இதை நம்மளால் பால் பண்ண முடியாது. நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த பொரியில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பொரியோட அளவும் வெல்லத்தோட அளவும் ஈக்குவலாக இருக்கணுங்க. 75 கிராம் பொரினா 75 கிராம் வெல்லம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பொரி கப் கணக்கில் சொல்லணுன்னா 4 கப் பொரிக்கு ½ கப் வெல்லம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சூடாகவே நல்லா பால் பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களால் பால் பிடிக்க முடியாது. ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இல்லை அப்படின்னா கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பால் பிடிச்சிக்கோங்க. ரஃப்பாக ஷேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த பொரி உருண்டையோட டேஸ்ட்டு வந்து நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்பிட்டேன் அதே பொரி உருண்டையோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் எனக்கு திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லப்போனால். எப்படி இருக்கு சாரதி? நல்லா இருக்கா?